வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேட்டா இன்டர்வியூ மட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,700 அதிகபட்சம் 58,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் இதுக்கு வந்து 25/10/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. தென் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி இன்டர்வியூ டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு 38 மாதத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில், இது வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் 2 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கும் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 26/9 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 25/10/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 8/11/2025 வந்து இந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க 10 மணிக்கு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் நெக்ஸ்ட் மந்தில். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி வரைக்கும் இந்த மந்த் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அல்லது கிளர்க்கு வந்து கிராஜுவேஷன் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து கிரிமினல் லா வந்து நீங்கள் 3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் லெவலெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 70,000 கொடுத்துருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 40,000, அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 25,000, அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,000 இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டியூட்டி ஃபில்டு அப்ளிகேஷன், ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அனுப்பணும் அப்படின்னா இந்த சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், கடலூர் 607001 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி கடலூர் வந்து கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட்டு உடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.